ஒரு மாதிரி ஆயிட்ட ரஜினிகாந்த். போராடின மருத்துவர்கள். மருத்துவமனையில தேற்றிய பெண்மணி யார் தெரியுமா? நடிகர் ரஜினிகாந்த் நடிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கடைசியா கூலி படம் வெளியாச்சு. ஒட்டுமொத்த இந்திய திரையுலகத்திலேயே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்ப இந்த படம் சம்பாதிச்சிருந்தது. ஆனா படம் மோசமான தோல்விய தான் தழுவுச்சு. அடுத்ததா நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல ஜெயிலரோட 2வது பாகத்த நடிச்சிட்டு வராரு ரஜினிகாந்த். இந்திய திரையுலகத்தோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுறவர் ரஜினிகாந்த். அவருக்குன்னு மூத்த தலைமுறை முதல் இளைய தலைமுறை வரைக்கும் ரசிகர்கள் இருக்காங்க. 70 வயசுக்கு மேல ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் படு சுறுசுறுப்பாவும், பிஸியாவும் நடிச்சிட்டு இருக்காரு ரஜினி. அவரோட சம்பளம் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் அப்படின்னு திரைத்துறையில பேச்சுக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அவரோட நடிப்புல கடைசியா கூலி படம் வெளியாயிருந்தது. அந்த படத்த லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்தாரு. ஆனா படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல. கடுமையான ட்ரோல்கள சந்திச்சு லோகேஷ் கனகராஜோட மார்க்கெட்டையே அசைச்சு பார்த்தது. கூலி படத்துல புதுசா எதுவுமே இல்ல. திரைக்கதையில சொதப்பல், ஏகப்பட்ட லாஜிக் ஓட்டைகள் அப்படின்னு படத்துல ரொம்ப பெரிய குறைகள் மட்டுமே இருந்ததா படம் பார்த்த ரசிகர்கள் சொன்னாங்க. விமர்சன ரீதியா இப்படி அப்படின்னாலும் கூட வசூல் ரீதியா எதிர்பார்த்த கலெக்ஷனையும் படம் குடுக்கல. இப்போ அவரு நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல ஜெயிலர் படத்தோட 2வது பாகத்துல நடிச்சிட்டு வராரு. படத்தோட ஷூட்டிங் கோவை உள்பட்ட பகுதிகள்ல மும்மரமா நடந்துட்டு வருது. ரஜினிகாந்தும் அதுல ஆர்வத்தோட கலந்துகிட்டு இருக்காரு. கூலியில விட்டத கண்டிப்பா இந்த படத்துல புடிக்கணும் அப்படிங்கிற முழு உழைப்புல படக்குழு உழைச்சிட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்க, கமலஹாசன் கூட பல வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் ஒரு படத்துல ஒண்ணா நடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் ஒண்ணும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களையும் சந்தோஷப்படுத்தி இருக்கு. இந்த நிலையில ரஜினிகாந்தோட வாழ்க்கையில நடந்த சம்பவம் பத்தி தெரிய வந்திருக்கு. அதாவது தர்ம யுத்தம் அப்படிங்கிற படத்துல ரஜினிகாந்த் நடிச்சப்போ அந்த சமயத்துல ரொம்பவே வயலண்டா இருந்திருக்கிறாரு. அந்த படத்தோட ஷூட்டிங் ஒரு வீட்ல நடந்திருக்கு. அந்த வீட்டோட உரிமையாளர் ஒரு பொண்ணு. அந்த சமயத்துல ரஜினி குடிச்சிட்டு தான் ஷூட்டிங் வருவாராம். இதனால ஷூட்டிங்க்கு லேட் ஆயிடுச்சு. இத தெரிஞ்சுக்கிட்ட அந்த வீட்டோட உரிமையாளர் ரஜினிய கூட்டிட்டு வந்து இப்படி குடிச்சிட்டு வந்தா ஷூட்டிங் ஒழுங்கா நடக்குமா அப்படின்னு அறிவுறுத்தி கேட்டிருக்காங்க. அப்பத்துல இருந்து குடிச்சிட்டு வரமாட்டேன் அப்படின்னு ரஜினி உறுதி குடுத்திருக்காரு. ஒரு கட்டத்துல ஷூட்டிங் முடிஞ்சாலும் அவரு வயலண்டாவே இருந்திருக்காரு. இதனால அவரு ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு. அப்பல்லாம் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி தான் கூடவே இருந்திருக்காங்க. உடனே அங்க இருந்த மருத்துவர்கள் யார் அந்த பெண்மணி அப்படிங்கறத விசாரிச்சு சம்பந்தப்பட்ட பொண்ணுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. உடனடியா மருத்துவமனைக்கு விரைஞ்ச அந்த ஹவுஸ் ஓனர் ரஜினியோட கைகளை பிடிச்சு சமாதானப்படுத்தி தேற்றி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட வீட்லயே ரஜினி தங்கறதுக்கு விருப்பமும் தெரிவிச்சிருக்காரு. அதுபடி சில நாட்கள் ரஜினி வீட்லயே அந்த பொண்ணு தங்கி நார்மல் ஆனாராம். அந்த பொண்ணு தான் பின்னாட்கள்ல பெரிய சமூக சேவகியா வந்த ரெஜினா வின்சென்ட் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு வரைக்கும் ரஜினியோட வீட்ல அந்த பொண்ணோட புகைப்படம் இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது.